ஸோ தொடர்ந்து 2026 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முதல் பாகம், அதாவது முதல் 6 மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள்ல மாற்றம் இருக்கும், சனீஸ்வர பகவான் என்ன நன்மை செய்வார், யார் 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 என்ன அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதுல மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 ஜனவரி முதல் ஜூன் வரை எப்படி இருக்கும்? கண்டிப்பாம்மா. மிதுனம் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம சனியை வச்சு தான் சொல்லணும். இப்போ 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா கர்ம சனியா இருக்காரு. கர்ம சனின்னா தொழில் ஸ்தானத்துல சனி. சனி பாத்தீங்கன்னா தொழில்காரகன், விதிக்காரகன் அப்படிம்பாங்க. ஒருத்தவங்க பிறக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, சனி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா மற்ற கிரகங்களை பத்தி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை, அவன் நல்லா வாழ்ந்துருவான். சனி கெட்டு போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரம் வீட்டில் பிறந்தாலும் அவன் கெட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸும் இருக்கு, பட் இருந்தாலும் எல்லாமே இருக்கும், நல்லா இல்லையேப்பா நான் அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படும். ஆக இந்த சனி பாருங்க கர்ம சனியா உட்கார்ந்துட்டு இருக்கா மிதுனத்துக்கு. கர்ம சனி அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல சனி பகவான். பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல வாழ்க்கை உண்டு. கண்டிப்பா இந்த 10ல இருக்க பாவி சனியும் எல்லா ஜோதிடர்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. 10ல சனி உட்காண்டா நீ பெரிய ஆளா வந்துருப்பா. ஆனா அது உண்மை கிடையாதும்மா. என்னுடைய ஒரு கருத்து நான் சொல்றேன், என்னுடைய ஒப்பீனியன், அது உண்மையும் கூட. அனலைஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், அந்த ரிசர்ச் ஓரியன்ட் போறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். 10ல சனி உட்கார்றான் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, நான் உடனே பெரிய ஆள் ஆயிடுவேன்னா கிடையாது. நான் பெரிய கோட்டீஸ்வர பர்சனாலிட்டியா இருக்கேன் அப்படின்னாலும், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேக்டரி வச்சு நடத்துறேன் அப்படின்னாலும், நான் கால் மேல கால் போட்டுட்டு மற்றவங்கள ஒர்க்கர்ஸை வேலை வாங்குறேன் அப்படின்னா என்ன சனி பெரிய ஆள் ஆக்க மாட்டான். நான் உழைக்கணும், நான் இறங்கி உழைக்கணும், நான் இறங்கி வேலை பார்க்கணும். ஒன்னும் உடல் அளவுல ஓடி 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 வேலை செய்யணும், இல்லைன்னா கம்ப்யூட்டரோடவே இருக்கணும், அவங்கள வேலை கரெக்டா வாங்கணும். அப்ப நான் பெரிய ஆள் ஆவேன். நான் பெரிய ஆளுப்பா, எனக்கு என்னத்துக்கு உழைக்கணும், என்கிட்ட தான் இத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா, அவங்க உழைக்கட்டும், நான் ரொம்ப சோம்பேறியா இருக்கேன் அப்படின்னா நான் கண்டிப்பா டெவலப் ஆகிறதுக்கு வழியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. ஸோ மிதுன ராசிக்கு அப்படிதான். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு, பெரிய லெவல்ல வந்துருவ. நீ ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடி இல்ல அப்படின்னா சனி கீழே தள்ளிடும்னா கிடையாது, அவன் நல்ல பொசிஷன்ல இருக்கான். ஓகே, அப்ப என்ன பண்ணுவான், உன்னை அப்படியே ஸ்டேசிஸ் பண்ணுவான். நீ வேலை செய்யலாம் நான் கொடுக்க மாட்டேன்ற ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் யாரு அப்படின்னா சனி. அப்ப சனியை ப்ராப்பரா நம்ம ஒரு பிளானட்ஸ்க்கும் ஒவ்வொரு சைக்காலஜி இருக்குமா, அந்த சைக்காலஜியை புரிஞ்சுட்டு நம்ம அந்த பிளானட்ஸை ட்ரீட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிடலாம். புரியுதுங்களா? இப்ப ராகு பகவான் 9ஆம் பாவம். ராகு பகவான் 9ஆம் பாவம் அப்படின் போது அதிர்ஷ்ட ஸ்தானத்துல அதிர்ஷ்ட கிரகம். அதான் 9 அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அதிர்ஷ்டம். ஆமா, அதிர்ஷ்ட ஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம் சொல்லுவாங்க. அங்க ஒரு ராட்சஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிறது. நீ என்னெல்லாம் ஆசைப்பட்ட ரொம்ப நாளா, ரொம்ப நாளா என்னோட லாங் ஸ்டாண்டிங் டிசையர்ஸ் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா, என்னோட குரோனிக் டிசையர்ஸ், ரொம்ப நாளா என்னோட நிறைவேறாத ஆசை, அதெல்லாம் நிறைவேறிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பையன் ரொம்ப நாளா பக்கத்து வீட்டு பிள்ளையே பார்த்துட்டு இருப்பான். அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை ரொம்ப பெரிய பிள்ளை, ரொம்ப கோட்டீஸ்வர பிள்ளையா இருக்கும். இவன் ரொம்ப ஏழ்மையான பையனா இருப்பான். இந்த காலகட்டம் அந்த பிள்ளை இவன் கூட பழகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பழகும், லவ் பண்ணும், இவன் என்ன ஆசைப்பட்ட அது நடக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் பாக்குறாங்கன்னா, இந்த ஆஃபீஸ்ல நம்மளுக்கு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்து ஏக்கங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏக்கங்கள் நிறைவேறும். அந்த மாதிரி ஏக்கங்கள் ரொம்ப நாளா நீ எது ஆசைப்பட்ட, ஒரு ஆஃபீஸா இருக்கலாம், ஒரு தங்க கொலுசா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டியூப்ளெக்ஸ் வீடா இருக்கலாம், இல்ல ஒரு லக்ஸரியஸ் காரா இருக்கலாம். நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒண்ணு நிறைவேறும். நீ என்ன ஆசைப்பட்ட உனக்கு தான் தெரியும், அது என்ன நிறைவேறுச்சுன்னு அவங்களே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் முடிவுல சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பல நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு வருஷம் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ ராகு எல்லாருமே ராகு கேது தோஷம் இருந்தா அப்படி இப்படின்னு சொன்னவங்க, இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா, ராகு பகவான் நல்லதுதான் பண்ணுவாரு, நிறைய நல்லது. ஆமா, ராட்சச யோகம் கொடுப்பாரு அப்படிங்கிறதும், கேது பகவான் என்னதான் யாரு கெடுதல் பண்ண நினைச்சாலும் அதை சாஃப்ட் பண்ணிடுவாரு அப்படிங்கிறது இப்ப தெளிவா புரியுது, மக்களுக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள ஜோசியம்னா என்னன்னே தெரியாது, எனக்கே புரியுது, இதை நோக்கிதான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன். இதையும் தாண்டி மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள்லாம் நிறைவேறும்? ஹையர் ஸ்டடீஸ், நான் ஃபாரின்ல போய் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஃபாரின்ல போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம். அந்த 9ஆம் பாவம்ன்றது ஹையர் எஜுகேஷனும் குறிக்கக்கூடிய பாவம், நம்ம அப்பாவையும் குறிக்கக்கூடிய பாவம், அப்பானோட ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட். இப்ப என்னால எங்க அப்பாக்கு பேரு புகழ் மரியாதை இன்க்ரீஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அந்த பாவம் 9ஆம் பாவம் அப்படின்றது. இவர் பெத்த பிள்ளை அப்படின்னு சொல்லப்ப இந்த பையனோட அப்பா தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மாறிடும், அப்படியும் வரும். அவருக்கும் உயர்வு அப்படின்றது வரும். இந்த அதிர்ஷ்டம் அவருக்கும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் அது ஆன்மீகம் சார்ந்து சுற்றுலா போகணும் அப்படின்னா ஏத்த ஒரு காலகட்டம் அப்படிலாம். இதெல்லாம் ராகு ஏற்படுத்துவோமா. ராகுல அதுல கெட்டதும் இருக்கு, ஆனா குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப நெகட்டிவ் பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை.
கேது 3ஆம் பாவம், தம்பி தங்கச்சி ஸ்தானத்துல கேது. தம்பி தங்கச்சி என் கூடவே இருக்காங்க, ஆனா என்னை விட்டு விலகி இருக்காங்க. கேப் இருக்கும், பேசிக்க மாட்டாங்க. ஆமா, தம்பி தங்கச்சி வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்னோட தைரியம் வேற லெவல்ல இருக்கும். ஆனா நான் ரொம்ப பெரிய தைரியசாலின்னு காமிச்சிக்க மாட்டேன், அமைதியா இருப்பேன். ஞானகாரகன் கேது, தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதல், இதுதான் கேது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வருமா. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, குரு பகவான் ஜென்மகுரு. பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப ஜென்மகுரு வனத்திலேனா எல்லாரும் காட்டுக்கு போயிடுவாங்களா? அப்படி கிடையாதுமா. ஜென்மகுரு வனத்திலேனா நிறைய மிதுனத்துக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் ரொம்ப வரும். தூரம் தள்ளி போவாங்க, சொந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி போவாங்க. போவாங்க. ஆனா இந்த analyze ராமர் பண்ணிட்டு மாதிரி வீட்டுல இருக்காம காட்டுல இருந்த மாதிரி ஆயிடும். அதனாலதான் Okay. ஜென்மகுரு வனத்திலேன்னு ஆமா சொல்றாங்க. ஆமா. ஆனா நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு போகணும். அனலைஸ் பண்ணிட்டு நம்ம போல அப்படின்னா, இந்த கவுண்டமணி சார் ஒரு இதுல சொல்லுவார் பாரு, நடுக்கடல்ல தண்ணி நின்றுச்சுன்னா தள்ளுற வேலை அப்படின்னு செந்தில் சார் சொல்லுவார் பாருங்க கவுண்டமணிக்கு. அந்த மாதிரி ஆயிடும். அனலைஸ் பண்ணிட்டு நம்ம போறோம் அப்படின்னா நல்லது. அதே மாதிரி ஜென்மகுரு இருக்காரு அப்படின் போது நம்மளுக்கு தேவையில்லாத சவகாசம் வருமா. ஒரு கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ரெண்டு பேரும் எந்த ஜெண்டர்ஸா இருந்தாலும் தேவையில்லாத ஒண்ணு வலிய வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, மடிய புடிச்சு பழகி முடிய புடிச்சு சண்டை போடுது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சரி சரி. அப்ப நம்ம யார் கூட பழகினாலும் நம்மளோட சீக்ரசிஸை ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லது. மிதுனம் அதீத புத்திசாலிகள்மா, பயங்கர புத்திசாலிங்க. இருந்தாலும் யானைக்கும் அடி சறுக்கும் இல்ல அந்த கதை. கண்டிப்பா பிளானட்ஸ் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்க. சோ இது ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கினா நல்லது அப்படின்னு சொல்லலாமா. சோ மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க. ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், பேசுறதாக இருக்கட்டும், பார்த்து நம்ம பழகணும் அப்படிங்கிறதும், சோ நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிறதும், வெளிநாடு எல்லாம் போவோம், சகோதர சகோதரிகளுக்கு டிஸ்டன்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிதுன ராசி என்ன சொல்லணும், வருஷ வருஷமா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எங்களுக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேதுப்பா, தட்டி தட்டி போயிருது. இந்த 2026 ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்காக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷம் இதை செய்யணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் செய்யணும்? ஆக்சுவலி என்னன்னா, இந்த பிற்பகுதி அதாவது 1/6/2026 இருந்து கடைசி வரைக்கும் சனி கர்ம சனியா இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால நீ எதையான வேலை செய்ப்பா, உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து, சரி 5 ரூபாய், சரி 5 ரூபாய்ன்னு சனி சொல்ல மாட்டார். 6 ரூபாய் சரி போ அப்படின்னு கொடுத்துருவார். அப்ப நீ ஒர்க் பண்ணா மட்டும் போதும், ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதுமா, நிறைய விஷயம் சாதிச்சிட முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இந்த பிற்பகுதியில ராகு வந்து 9ஆம் பாவம் அப்படின்னும் போது குருனோட பார்வை இல்லை. அப்பானோட லைஃப்ல மிதுன ராசி அன்பர்களோட அப்பானோட லைஃப்ல ஒரு பொண்ணு தலையீடு அப்படின்றது வரும், ஒரு லேடியினோட தலையீடு அப்படின்றது வரும். அதனால இவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு மனசஞ்சலம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா. ஸோ இதுல கவனமா இருக்கணும். ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போயிட்டு தேவையில்லாம ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளியே படிக்கிறோம், வேற பொண்ணோட சும்மா சேட் பண்றது, பையன்களா இருந்தா பொண்ணுங்களா இருந்தா பையனோட சேட் பண்றது, இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ், படிப்புல நாட்டம் இல்லாம கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்பா அம்மா இங்கிருந்து கஷ்டப்பட்டு அமைச்சிருப்பாங்க, அங்க போயிட்டு அவங்க வந்து அவங்களோட கஷ்டத்தை மறந்து வாழ்க்கை வந்து கொஞ்சம் சபலம் ஆகிற மாதிரி, மனசு சஞ்சல் ஆகிற மாதிரிலாம் அமைப்பு இருக்கு. அதுல வந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் அது கொஞ்சம் இன்டென்சிஃபைடா இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். பிற்பகுதியில வந்து குரு ரொம்ப சூப்பரா இருக்காரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு, காசு, நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே வந்துடும். மிதுனம் வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, எல்லாமே வாங்கலாம். பெரிய செலவு அப்படின்றது இருக்கக்கூடாது. பெரிய லெவல்ல யாராவது கடன் வாங்குற அப்படின்னா நான் ஷூரிட்டி கை எடுத்து போடக்கூடாது. அதாவது எப்படி நம்ம அப்பானா எப்படின்னா, குரு பகவானுடைய மனைவிக்கும் தேவேந்திரனுக்கும் பிறந்த குழந்தை புதன். அப்ப அந்த குழந்தை வந்து மனைவியினோட குழந்தை அப்படின் போது பிடிக்காது இல்லைங்களா, யாருக்குமே பிடிக்காது, ஒரு தப்பான விதத்துல பிறந்த குழந்தை. அதனால புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா குருவே இல்லாம ஆயக்கலைகள் அத்தனையும் கற்றவர். அப்ப இவரோட வீட்டுல வந்து அவர் 2ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின் போது நம்ம பெருசா யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. இந்த வேலையை இந்த காலகட்டத்துல முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா நம்மளால முடிக்க முடியாம போயிடும். அதுல மட்டும் கவனம் அப்படின்ட்டு கொஞ்சம் தெளிவா இருக்கும். தெளிவா பணம் எல்லாம் இப்படி பணம் வரவு, காசு நடமாட்டம் இருக்கும். ஆனா நம்ம அகலக்கால் வச்சிடக்கூடாது. உடல்நலம் அந்த பாதிப்பு, ஹெல்த் நல்லா இருக்கும்மா, காசு நல்லா இருக்கும். படிக்க நெகட்டிவும் சொல்லணும், பாசிட்டிவும் சொல்லணும் இல்லம்மா. ஏன்னா ஆக்சுவலி நம்ம நெகட்டிவே சொல்லக்கூடாது, பாசிட்டிவே சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. மக்கள் வந்து என்னன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல தப்பு பண்ணிடுவாங்க. நாளைக்கு இன்னைக்கு வர காசு நாளைக்கு வரும், நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அந்த சைட் நம்ம வரோம், அம்மா அங்க பெரிய பள்ளம் இருக்கு, இல்ல பெரிய பாம்பு இருக்கு, பார்த்து போங்க அப்படின்னா அடுத்தவங்க கவனமா போவாங்க இல்லம்மா. அப்ப இந்த ஒரு பிளானட் ஒரு இடத்துல இருக்குது அப்படின் போது அதனால நல்லதும் உண்டுமா, மைனஸும் உண்டு. இப்ப ராகு 9ஆம் பாவம் பிளஸும் சொன்னோம், மைனஸும் சொன்னோம். அது மாதிரி குரு 2ஆம் பாவம் பிளஸும் சொல்லியிருக்கோம், மைனஸும் சொல்லியிருக்கோம். பிளஸ் காசு மட்டும் நல்லா இருக்கும், நல்ல சந்தோஷமா இரு, வாக்கு கொடுத்துறாத, மாட்டிப்ப. புரியுதுங்களா. இந்த மாதிரி எல்லாமே நம்ம உண்மைமா. ஆஸ்ட்ராலஜி இட்ஸ் சுப்ரீம் சயின்ஸ்மா, இட்ஸ் சுப்ரீம் சயின்ஸ். பிளானட்ஸ் நெவர் சே லை. கிரகங்கள் எப்பயுமே பொய் சொல்வதும் இல்லை, பொய்ப்பதும் இல்லை. நாங்க ஆஸ்ட்ராலஜர்ஸ் என்ன தப்பு தப்பா ஆளாளுக்கு என்னென்னவோ கதை விடலாமே தவிர, அப்ப ஒருத்தவங்க சொல்றதுனால எல்லாரையும் உருட்டுன்றது போட்டுடுறாங்க. உண்மை என்ன அப்படின்னா கிரகங்கள் எப்பயுமே பொய் சொல்லாது. இந்த மாதிரி இம்பாக்ட் 100% வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்தினோட லைஃப்ல இருக்கும்.
அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்களை அவங்க கவனமா இருந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா எல்லாமே வாங்க முடியும் தான் நம்ம கண்டிப்பா இல்லையா? கண்டிப்பா 2026 மிதுன ராசிக்காரர்கள் எங்களுக்கு நல்ல நேரமே வராதா, நல்லதே நடக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த வருஷம் வந்து முதல் 6 மாதம் நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டா போதும், எல்லாமே நல்லதாவே நடக்கும். எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த 2026 முதல் பாகமாக இருக்கட்டும், 2ஆம் பாகமாக இருக்கட்டும், உங்களுக்கு சாதகமா அமையும். நீங்க போய் யாருக்கும் ஜாமீன் நிக்காத வரைக்கும், எந்த தவறான விஷயத்துல மாட்டிக்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.